இனிமே தான் ஆட்டமே சூடு பிடித்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பயங்கரமான போட்டி வரப்போகிறது. இன்று பிஜேபி, அதிமுக எடுத்த முடிவு தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக சாதகமான முடிவா மாறியிருக்கு. இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு எதிர்கட்சிகள் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம் போராடி கொண்டிருக்கு. இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி இருக்கும், இல்ல நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஆனா இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற மாதிரி ஒரு அஃபிஷியலான நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கு. இன்னைக்கு அமித்ஷா அவர்களோட தலைமையில் பிஜேபி அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன விதமான மாற்றம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள். ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் ஜென்ரலாகவே அதிகமாகவே இருந்தது. ஸோ திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் எப்பயுமே ஒரு ஷெட் ஆஃப் வாக்குகள் இருக்கும். ஆனால் இந்த டைம் சிறுபான்மை மக்களை அவங்க இழிவுபடுத்தியதால், திமுக ஒழுங்காக அவங்க நடத்தாததால் சிறுபான்மை வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. திமுகவுக்கு போடணும்னா அதிமுகவுக்கு போட போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஏன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகி இருந்ததால் சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவில் இருந்து அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ போகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த சிறுபான்மை வாக்குகள் தாவும் போது வாக்கு சதவீதம் இன்னுமே 4% அதிகமாகும். ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களுக்கு 10% 13% வாக்குகள் இப்போதைக்கு கணக்குப்படி இருக்கு. சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கும் இல்லாம அதிமுகவுக்கும் இல்லாம இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா 15% வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலும் இருந்தது. அதாவது தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியா இருக்கும். அதிமுக, திமுக, அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம். ஸோ 2 கட்சிகள் கூட்டணியே இல்லாம தனித்தனியாகவும் அதிமுக திமுக போட்டியும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ நாம் தமிழர் கட்சியை பிஜேபி கூட்டணியில இணைப்பதற்கான பிளான்ல இருக்காங்க. ஏன்னா திமுகவை தோற்கடிக்கணும்னா பிஜேபி அதிமுக கூட்டணி மட்டும் பத்தாது, இன்னுமே கூட்டணி வளம் சேர்க்க வேண்டும். கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில் சேராது. அதனால ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் சில பேரம் பேசப்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இன்னுமே உறுதி செய்யப்படலை, பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அதனால தான் நிறைய இடத்துல நாம் தமிழர் கட்சி பிஜேபி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் 100%க்கும் மேல இருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கூட்டணி அமையும் போது தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதமும் அதிகரிக்கும். நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் பிரிந்து தளபதி விஜய்க்கு அதிகரித்து எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ஆளும் கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியே வைக்காம எதிர்கட்சியாகவும் டிஎம்கே 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கான ஒவ்வொரு அடியாக பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. இனிமே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியை பற்றி எந்த விதமான தகவலும் வரல. தளபதி விஜய் அவர்களோட மைண்டில் இருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு கூட்டணிக்கான எந்த விதமான பிளானும் வேணாம், நாம் டிசம்பர் வரைக்குமே நம்மளோட கட்சியை பலப்படுத்தும், ஜூன் வரைக்குமே கட்டமைப்பு பலப்படுத்தும், தமிழக வெற்றி கழகத்தை சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்மளோட கட்சியை குரோத் பண்ணிட்டு அப்புறமா டிசம்பர் அப்புறமா கூட்டணிக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்காங்க. திமுக கூட்டணியை பிரித்து விட்டாலே போதும், தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியா அதிமுகவுக்கு எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் இன்னைக்கான அரசியல் சூழ்நிலை.
இனிமே தான் ஆட்டமே சூடு பிடித்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பயங்கரமான போட்டி வந்து வரப்போகிறது. இன்று பிஜேபி, அதிமுக எடுத்த முடிவு வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிக சாதகமான முடிவா மாறியிருக்கு. இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அதுக்கப்புறமா தமிழக வெற்றிக் கழகம் போராடி கொண்டிருக்கு. இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. முக்கியமா வந்து தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி இருக்கும், இல்ல நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஆனா இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற மாதிரி வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணி வந்து உறுதியாகி இருக்கு. இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்களோட தலைமையில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து உறுதி வந்து செஞ்சிருக்காங்க. இதனால் வந்து என்ன விதமான மாற்றம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை வாக்குகள். தளபதி விஜய் அவர்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் ஜென்ரலாகவே அதிகமாகவே இருந்தது. திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் எப்பயுமே வந்து ஒரு ஷெட் ஆஃப் வாக்குகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து சிறுபான்மை மக்களை வந்து அவங்க வந்து இழிவுபடுத்தியதால், திமுக வந்து ஒழுங்காக அவங்க நடத்தாததால் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. திமுகவுக்கு போடணும்னா அதிமுகவுக்கு போட போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணியில இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உறுதியாகி இருந்ததால் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து அதிமுகவில் இருந்து அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ போகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த சிறுபான்மை வாக்குகள் தாவும் போது வந்து வாக்கு சதவீதம் வந்து இன்னுமே வந்து 4% அதிகமாகும். ஏற்கனவே வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு 10% 13% வாக்குகள் வந்து இப்போதைக்கு கணக்குப்படி வந்து இருக்கு. சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கும் இல்லாம அதிமுகவுக்கும் இல்லாம இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா வந்து 15% வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலும் இருந்தது. அதாவது தமிழகத்துல வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியா இருக்கும். அதிமுக, திமுக, அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம். 2 கட்சிகள் வந்து கூட்டணியே இல்லாம தனித்தனியாகவும் அதிமுக, திமுக போட்டியும் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பிஜேபி கூட்டணியில இணைப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து திமுகவை தோற்கடிக்கணும்னா பிஜேபி, அதிமுக கூட்டணி மட்டும் பத்தாது, இன்னுமே இந்த கூட்டணி வந்து வளம் சேர்க்க வேண்டும். கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில் வந்து சேராது. அதனால ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்கெட்ச் வந்து போட்டுக்கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் வந்து சில பேரம் வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து இன்னுமே வந்து உறுதி செய்யப்படலை, பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அதனால தான் வந்து நிறைய இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி பிஜேபி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து நாம் தமிழர் கட்சி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அமைந்தால் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா வந்து அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் 100%க்கும் மேல வந்து இருக்கு. இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கூட்டணி அமையும் போது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதமும் அதிகரிக்கும். நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் பிரிந்து தளபதி விஜய்க்கு அதிகரித்து எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ஆளும் கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை வைக்காம எதிர்கட்சியாகவும் டிஎம்கே வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கான ஒவ்வொரு அடியாக பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் தமிழகத்தில் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இனிமே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியை பற்றி எந்த விதமான தகவலும் வரல. தளபதி விஜய் அவர்களோட மைண்டில் வந்து இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு கூட்டணிக்கான எந்த விதமான பிளானும் வேணாம், நாம் வந்து டிசம்பர் வரைக்குமே வந்து நம்மளோட கட்சியை வந்து பலப்படுத்தும், ஜூன் வரைக்குமே வந்து கட்டமைப்பு வந்து பலப்படுத்தும், தமிழக வெற்றி கழகத்தை சிஸ்டமாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கட்சியை வந்து குரோத் பண்ணிட்டு அப்புறமா டிசம்பர் அப்புறமா வந்து கூட்டணிக்கான முயற்சிகள் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்க. திமுக கூட்டணியை வந்து பிரித்து விட்டாலே போதும், தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் இன்னைக்கான அரசியல் சூழ்நிலை.